ஹே காய்ஸ், ரஜினி நடித்த லால் சலாம் படத்துடைய ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது, இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. விஷ்ணு விஷால், விக்ராந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ரஜினி ஆரம்பத்தில் சின்ன கேமியோ ரோலில் தான் ப்ளே பண்ணுறதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவரும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக நடிச்சிருக்கிறாருன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருந்தாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தோடைய ட்ரெய்லரை மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்குது, இன்னொரு பக்கம் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கமாக இருக்குது. இந்த படம் ஒரு சென்சிட்டிவிட்டியான ஒரு டாபிக்னு சொல்லணும். ட்ரெய்லரை பார்க்கும்போது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஆனால் படத்தில் ஏதாவது ஒன்று சின்னதாக மதத்தை பற்றி சொதப்பியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஓடுறது ரொம்பவே கஷ்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோடைய டைட்டிலும் சரி, கதையும் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், விக்னேஷ் பிரசன்னா, லிவிங்ஸ்டன், செந்தில், ஜீவிதா, KS ரவிக்குமார், தம்பி ராமையா, தான்யா மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஜாம்பவானான கபில் தேவ் இந்த படத்தில் சின்ன ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. புகழ்பெற்ற இசையமைப்பாளர் AR ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு பேன் இண்டியா மூவியாக February 9th ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தோடைய டைட்டிலுடைய டிசைன் கவனிச்சோம் அப்படின்னா, கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட டிராயிங் இருக்கும். ஆக்ஷன் படங்கிறதுக்காக ஃபயர் மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைட்டிலுடைய கலர் ரெட் கலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் படமாக கூட இருக்கலாம். இந்த படத்தோடைய கதை 1992 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயிலாக வண்டியோடைய நம்பரில் ஒயிட் கலர் நம்பர் பிளேட் இருக்கும். இந்த படத்தில் ஊர் திருவிழா ஒரு போர்ஷன் வருது. போஸ்டரில் 1992 தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோடைய கதை தென்னார்காடு மாவட்டத்தில் சங்கராபுரம் ஊரில் நடக்குது. இந்த மாவட்டத்தை 1993 தான் கடலூர் மாவட்டமாகவும் விழுப்புரம் மாவட்டமாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. 92 காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ராமராஜன். அவருடைய ரசிகர் மன்றம் இந்த ஊர் திருவிழாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்தோடைய ரோல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் மொய்தீன் பாயா ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இவருக்கு ஃப்ரெண்டாக லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்கிறாரு. சின்ன வயசில் பம்பாயில் இவர் ஒரு டானாக இருந்திருக்கலாம். வயசானதுக்கப்புறம் அமைதியை கடைபிடிச்சிருக்கிறாரு போல். எல்லா மதங்களும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் ஒருவேளை லிவிங்ஸ்டனாக கூட இருக்கலாம். இந்த ரோலுக்கும் பாட்ஷா படத்துக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா இல்லையா, ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பாட்ஷா படத்துலையும் பம்பாய் கல்கத்தான்னு ஒரு டான் கேரக்டரில் தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் பம்பாய்னு சொல்லி ஒரு டான் ரேஞ்சுக்கு தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் பாட்ஷா படத்துக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கான்னு சஸ்பென்ஸ் வச்சு ட்ரெய்லரை ரஜினியோடைய ரோலை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க படத்தோடைய டீம். ரஜினிக்குமே 2 ஃபைட் சீன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ரெஸ்டாரண்ட் பக்கம் நடக்குது, இன்னொன்று கார்மெண்ட்ஸ் பக்கம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பொதுவாக எல்லா படத்துலையும் அருவா, கத்தி, கன்னுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ரஜினிக்கு ஒரு டிஃப்ரெண்டான வெப்பன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குச்சி மாதிரி தான் இருக்குது, அதிலிருந்து கத்தி வருது. அந்த வெப்பன்ஸு ரஜினி ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுற விதம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ரஜினிக்கு இந்த படத்தில் ஃபேமிலி இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ரஜினிக்கு இந்த படத்தில் மாஸ் டயலாக்கும் கொடுத்துருக்குறாங்க. கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னாடி கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானவன்னு ரஜினி சொல்கிற டயலாக்கு தியேட்டரில் கண்டிப்பாக விசில் பறக்கணும்னு சொல்லலாம். இப்போது விஷ்ணு விஷால் கேரக்டர் பார்ப்போம். விஷ்ணு விஷால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, நல்ல குடிகாரரு, ரவுடியாக வராரு இந்த படத்தில். இதில் இருந்து விஷ்ணு விஷால் மீட்டு வெளியில் வர்றதுக்கு கிரிக்கெட் தான் ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு போல். ஆனால் அவருக்குன்னு நியாயமான வாய்ப்பு கிடைக்கல. விஷ்ணு விஷாலுக்கு ஒரு லவ் போர்ஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஹிந்து பொண்ணாக இருக்குது. விஷ்ணு விஷால் ஒரு முஸ்லீம் பையனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. கிரிக்கெட் வீரர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுற ஒரு சில சீனும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. விஷ்ணு விஷாலுக்கு மட்டும் இந்த படத்தில் 5 ஃபைட் சீன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் நடிச்சிருந்தாலும் ஒரு சின்ன ஹீரோவுக்கு இவ்வளவு ஃபைட் சீன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். அடுத்ததாக விக்ராந்த் ரோல் பார்த்தோம் அப்படின்னா, விக்ராந்த் கிராமத்தில் விக்னேஷ் பிரசன்னா கூட இருக்கிறாரு. அதே இது அவர் ரஜினியோடைய வீட்டில் டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய ரோல்
கிராமத்துலேயும் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது, ரஜினி கூடயும் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து வருது. இந்த சீனில் விக்ராந்த் வந்து அடி வாங்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை ரஜினியோடைய ஒய்ஃபாக கூட இருக்கலாம் இந்த லேடி. ரஜினிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயத்த விக்ராந்த் பண்ணியிருந்திருக்கலாம், அதனால அடி வாங்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க போல. லிவிங்ஸ்டன் ரஜினிக்கு ஃப்ரெண்டாக வராரு, தம்பி ராமையா ஊர் பெரியவராக வராரு, செந்தில் இந்த படத்தில் பூசாரியாக வராரு, அவருக்குன்னு ஒரு மகன் இருக்குது, பேரன் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. 2 ஊருக்கும் ஒரு சில விஷயம் பொது பிரச்சனையாக இருக்குது போல. உங்கள் ஊர் தேர் எங்கள் ஊர் தேருன்னு தேருக்கு ஒரு சண்டை வருது. விக்னேஷ் பிரசன்னா இந்த படத்தில் பக்கத்து ஊராக கூட இருக்கலாம், ஒருவேளை விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் பக்கத்து ஊராக கூட இருக்கலாம். இந்த படத்தில் விக்னேஷ் பிரசன்னாக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது விக்ராந்தும் சரி விஷ்ணு விஷாலும் சரி ஆப்போசிட் டீமில் தான் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் மோதிக்கிறாங்க. கோவில் திருவிழா அப்போ ஒரு கோவில் சாங் ஒன்று இருக்குது, அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விருந்தாவே இருக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் யார் கும்பிடும் சாமியாக இருந்தாலும் சாமி தான்னு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தானியா பேசுகிற டயலாக்கு கூஸ் பம்ஸாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரில் ஓவரால்னு வச்சு பார்க்கும்போது ரஜினி, விஷ்ணு விஷால், விக்ராந்த் இந்த 3 பேத்துக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? விஷ்ணு விஷால் இந்த ஒரு ஷாட்டில் ஒரு பேக்கை எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அந்த பேக்கில் என்ன இருக்குது? இந்த பேக் மூலமாக இவருடைய லைஃப்பில் எதுவும் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கா? விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் என்ன பிரச்சனை? நல்லா இருந்த ஊர் இப்படி சுடுகாடாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிற டைலாக் வச்சு பார்க்கும்போது ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஊருக்குள்ளே ஒரு ஆம்பளை கூட இல்லைடா, அத்தனை பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுன்னு சொல்கிற டைலாக்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான என்ன ரீசனுங்கிற மாதிரியும், இந்த படத்தில் செந்திலுக்கு ஒரு மகன் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. யார் அந்த மகன்? விக்ராந்த் கிராமத்து போர்ஷன்லையும் இருக்கிறாரு, அவர் எப்படி ரஜினி வீட்டுக்குள்ளே போனார்? இந்த மாதிரி பல ட்விஸ்ட் வச்சு சஸ்பென்ஸோட இந்த படத்தோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.